ஒரு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் பொறுங்க. இப்போது இந்த வினாடி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் ஒரு சாதாரண எண்ணம் உங்களின் அடுத்த ஜென்மத்து உடலை அணு அணுவாக உருவாக்கிக் கொண்டிருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? கேட்பதற்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆமா, இது ஏதோ உங்களை பயமுறுத்துவதற்காக சொல்லப்படும் தத்துவார்த்தமான ஒரு சாதாரண கட்டுக்கதை இல்லை. ஒவ்வொரு ஆன்மாவும் கட்டாயமாக கடந்து செல்ல வேண்டிய ஒரு கடுமையான கர்ம வினைச் சுழற்சியை பற்றிய அதிர்ச்சியூட்டும் உண்மை இது. நேயர்களே, இன்று உங்களுக்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு மிக ஆழமான அதிர்வலைகளை ஏற்படுத்தும் ஆன்மீக தேடலுக்குள் நாம் நுழையப் போகிறோம். கண்டிப்பா, இது ரொம்ப முக்கியமான ஒரு தேடல். இன்று நாம் ஆராயப் போகும் மூலக்குறிப்பு சாதாரணமான ஒன்றல்ல. அது சிவரகசிய மகா ஆய்வுப் பேரேடு உணர்த்தும் ஆன்ம பரிணாம ரகசியமும் சுத்த சன்மார்க்கத்தின் உச்சகட்ட கொல்லாநெறியும் பற்றியது. உங்களை இந்த புனிதமான சத்சங்கத்திற்கு வரவேற்கிறேன். ரொம்ப நன்றி. இது உண்மையிலேயே மிக மிக ஆழமான ஒரு புனிதமான சத்சங்க உரையாடலாக இருக்கப் போகிறது. நீங்க பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு ஆன்மாவும் ஏதோ ஒரு லாட்டரி சீட்டு குழுக்கள் மூலமாக தன் உடலை பெறுவதில்லை. ஆமா, அது தானாக நடக்கிறதில்லை இல்லையா? கண்டிப்பா இல்ல. இந்த ஆய்வுப் பேரேடு மிக தெளிவாக அறிவியல் பூர்வமாக விளக்குகிறது. நாம் மனிதர்களாக இருக்கும்போது நம்மிடம் கொடுக்கப்பட்டுள்ள மிக முக்கியமான 3 கருவிகள் இருக்கு. அதாவது மனம், வாக்கு, ஷரீரம். ஷரீரம் என்றால் உடல். சரி, மனம், வாக்கு, உடல். ஆமா, இந்த 3ஐயும் பயன்படுத்தி நாம் என்னென்ன பாவங்களை செய்கிறோமோ அதுவே நமது அடுத்த பிறவியில் நாம் எந்த தளத்தில் எந்த வகையான உடலோடு பிறக்கப் போகிறோம் என்பதை துல்லியமாக தீர்மானிக்கிறது. இது சுத்தஞானிகள் தங்களது தவ வாழ்விலே பிரபஞ்சத்தின் ரகசியங்களை ஊடுருவி பார்த்து கண்டறிந்த மாபெரும் உண்மை. இதை சுருக்கமாக பார்த்தால் இது எனக்கு எப்படி தோன்றுகிறதென்றால் ஒரு மிக அட்வான்ஸ்டான வீடியோ கேம் விளையாடுவது போல இருக்கிறது. ஒரு வீடியோ கேம் மாதிரி? எப்படி சொல்றீங்க? அதாவது அந்த கேமில் நாம் எந்த ஆயுதத்தையோ அல்லது திறனையோ தவறாக பயன்படுத்துகிறோமோ அடுத்த லெவலுக்கு போகும்போது சிஸ்டம் அந்த திறனையே நம்மிடமிருந்து பிடுங்கி விடுகிறது இல்லையா? அந்த லாஜிக் தான் இங்கே வேலை செய்கிறதுன்னு நினைக்கிறேன். மிகச்சரியான ஒரு ஒப்பீடு. நீங்க சொன்ன அந்த வீடியோ கேம் உதாரணம் இந்த இடத்திற்கு மிகச்சரியாக பொருந்தும். பிரபஞ்சத்தின் கர்ம விதி ஒரு கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்ற தர்க்கத்தின் அடிப்படையில் தான் இயங்குகிறது. ஓ அப்படியா? அப்போ இந்த 3 விதமான தண்டனைகளை பற்றி மூலக்குறிப்பு என்ன சொல்கிறது? முதலில் மனதால் செய்யும் பாவம். இதை எப்படி அடுத்த பிறவியை தீர்மானிக்கிறது? முதல்நிலை தண்டனை என்பது மனதால் செய்த பாவம். வஞ்சனை, பொறாமை, பிறருக்கு கெடுதல் நினைக்கும் தீய எண்ணங்கள், இதையெல்லாம் மனதிற்குள் சுமந்து திரிந்தவர்கள் அடுத்த பிறவியில் மீண்டும் மனிதர்களாகவே பிறப்பார்கள். மனிதர்களாகவே பிறப்பார்கள். அப்போ அதில் என்ன தண்டனை இருக்கு? அங்குதான் விஷயமே இருக்கு. மனிதர்களாக பிறந்தாலும் அவர்களுக்கு மனிதனுக்குரிய அந்த உயர்ந்த பகுத்தறிவு இருக்காது. அவர்களை ஷண்டால பிறவி என்று இந்த நூல் குறிப்பிடுகிறது. அட, அப்படியா? ஆமாம். அதாவது எந்த கருவியை பயன்படுத்தி வஞ்சனை செய்தார்களோ அந்த மனதின் கூர்மையான பகுத்தறிவு திறன் பறிக்கப்பட்டு அறியாமை நிறைந்த மனிதர்களாக அவர்கள் பிறக்க நேரிடும். ஓ, எனக்கு இப்போது புரிகிறது. அதாவது மனித உடல் கிடைக்கும், ஆனா மனிதனாக இருப்பதற்கான அடிப்படையான அந்த பகுத்தறிவு என்கிற சாஃப்ட்வேர் அன்இன்ஸ்டால் ஆகிவிடும். மிகச்சரி, சரியாக சொன்னீர்கள். அவர்கள் மனதை தவறாக பயன்படுத்தியதால் வந்த மிகச் சரியான தண்டனை இது. சரி, அடுத்தது வாக்கு. நமது பேச்சால் வரும் கர்ம வினையை இந்த விதி எப்படி கையாளுகிறது? இரண்டாவது நிலை வாக்கால் செய்த பாவம். ஒருவர் தன் வாழ்நாளில் தொடர்ந்து பொய் சொல்லுதல், கோள் சொல்லுதல், பிறரை நிந்தித்தல், காயப்படுத்துதல் போன்ற கொடும் பாவங்களை தன் பேச்சின் மூலம் செய்திருந்தால் அடுத்த பிறவியில் பிரபஞ்சம் அவருக்கு பேசும் திறனை முற்றிலுமாக மறுத்துவிடும். பேசும் திறனை மறுத்துவிடுமா? அப்போ என்னவாக பிறப்பார்கள்? வாக்கு சுதந்திரத்தை இழந்து ஊமையான மிருகங்களாகவும் பறவைகளாகவும் அவர்கள் பிறப்பார்கள். நீங்க சொன்னது போல பேச்சை ஆயுதமாக பயன்படுத்தியதால் அடுத்த பிறவியில் குரல் வளையே பறிக்கப்பட்டு விடுகிறது. இதை கேட்கும்போதே ஒரு பெரிய பயம் வருகிறது. ஆனால் இதைவிட மிக கடுமையான தண்டனையாக கருதப்படுவது சரீரத்தால், அதாவது உடலால் செய்யும் பாவம் என்று மூலக்குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? ஆமாம், சரீர பாவம்தான் உச்சகட்டமானது. பிற உயிர்களைக் கொன்று புசித்தல், பிறர் மனைவியை விரும்புதல், முறையற்ற காம இன்பத்தில் ஈடுபடுதல் போன்ற தேக பாவங்களைச் செய்தவர்கள் அடுத்த பிறவியில் நகரவே முடியாது தாவர பிறவி எடுப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மைதான்.
இங்கேதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருகிறது. ஒரு செடியோ மரமோ பார்ப்பதற்கு மிகவும் அமைதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து ஒரு தியான நிலையில் இருப்பது போலத்தானே தெரிகிறது. ஊமையான மிருகங்களை விட தாவரப் பிறவிதான் உச்சகட்ட தண்டனை என்று ஏன் ஞானிகள் சொல்கிறார்கள்? இது ஒரு அமைதியான வாழ்க்கை இல்லையா? வெளியிலிருந்து பார்ப்பதற்கு தாவரங்கள் அமைதியாக நிற்பது போல உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் உள்ளே இருக்கும் ஆன்மாவின் பார்வையிலிருந்து பார்த்தால் தாவரப் பிறவி என்பது சாதாரணமானதல்ல. அது தப்பிக்கவே முடியாத ஒரு இருண்ட சிறைச்சாலை. இருண்ட சிறைச்சாலையா? ஒரு மரத்துக்குள்ளா? ஆமா, அந்த அகச்சிறைக்குள் ஒரு ஆன்மா அனுபவிக்கும் வேதனைகளை ஞானிகள் 3 வகையாக பிரிக்கிறார்கள். முதலில் இயக்க சுதந்திரம் பறிப்பு. ஒரு மனிதனாக உலகமெல்லாம் சுற்றித் திரிந்த ஒரு ஆன்மா இப்போது தன் கால்களால் 1 சென்டிமீட்டர் கூட நகர முடியாது. நினைத்து பார்க்கவே கஷ்டமா இருக்கு. கற்பனை செய்து பாருங்கள். கொளுத்தும் வெயிலில் தண்ணீர் இல்லாமல் அந்த தாவரம் தவிக்கிறது. வெறும் 10 அடி தூரத்தில் தண்ணீர் இருந்தாலும் அங்கே நகர்ந்து சென்று குடிக்க முடியாது. தன்னை வெட்ட ஒருவன் கோடரியோடு வருகிறான் என்பதை கண்ணால் கண்டாலும் கூட அங்கிருந்து தப்பித்து ஓட முடியாது. இதை கேட்கும்போதே எனக்கு மூச்சு முட்டுகிறது. ஒரு இடத்துல அப்படியே கான்கிரீட் போட்டு அடைத்தது போல உறைந்து போய் தனக்கு என்ன நடந்தாலும் அமைதியாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம். இது உண்மையிலே ஒரு நரக வேதனைதான். வேறென்ன சுதந்திரங்கள் அங்கு பறிக்கப்படுகின்றன? இரண்டாவது மிகப்பெரிய வேதனை காம சுதந்திரம் பறிப்பு. இதுதான் முறையற்ற காமத்தில் ஈடுபட்டவர்களுக்கு வழங்கும் மிக கொடிய தண்டனை. செடிக்கொடிகளுக்கு எப்படி அந்த உணர்வுகள் இருக்கும்? ஒரு தாவரம் இன்னொரு தாவரத்தை தழுவி இன்பம் காண முடியாது. உணர்வுகள் இருக்கும், ஆனால் உடல் ஒத்துழைக்காது. காற்றோ அல்லது வண்டுகளோ வந்து ஒரு பூவின் மகரந்தத்தை எடுத்துச் சென்று மற்றொன்றில் சேர்க்கும் வரை அது ஏங்கி தவித்துக் கொண்டு நிற்க வேண்டும். ஓ, அந்த இயற்கை செயல்முறையே அப்படி பார்க்கறாங்களா? ஆமாம், இந்த நூலில் இதை ஒரு கடுமையான உதாரணத்தோடு ஒப்பிடுகிறார்கள். இது ஒரு ஆன்மாவுக்கு இழைக்கப்படும் அருவருப்பான செயற்கை முறை. அதாவது மனிதர்களில் செய்யப்படும் IVF போன்ற ஒரு மோசமான தண்டனை நிலை என்று குறிப்பிடுகிறார்கள். ஒரு நிமிஷம் பொறுங்கள். நீங்கள் சொல்வதை கேட்பதற்கு சற்று கடினமாக இருக்கிறது. இது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதாக தெரியவில்லையா? இயற்கையாக நடக்கும் மகரந்த சேர்க்கையை மனிதர்களின் ஒரு செயற்கை மருத்துவ முறையான IVF ஓட எப்படி ஒப்பிட முடியும்? உங்களின் சந்தேகம் நியாயமானதுதான். நேயர்களே, நாம் இங்கே எந்த மருத்துவ முறையையும் விமர்சிக்கவோ ஆதரிக்கவோ இல்லை என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆனால் ஒரு மரத்தின் இயற்கையான இனப்பெருக்கத்தை ஒரு தண்டனையாகவும் அகச்சிறையாகவும் பார்ப்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. மேலோட்டமாக பார்த்தால் இது மிகைப்படுத்தப்பட்டதாக தெரியலாம். ஆனால் இதை பிரபஞ்சத்தின் நீதி கோணத்திலிருந்து, அந்த ஆன்மாவின் மனநிலையிலிருந்து பாருங்கள். மனிதனாக இருந்தபோது தகாத உறவுகளில் தேக சுகத்தை தேடி அலைந்த ஒரு ஆன்மாவுக்கு இப்போது ஆசைகள் இருக்கும். ஆனால் அதை தீர்த்துக் கொள்ளும் சாரீரிக அமைப்பு, அதாவது உடலமைப்பு இருக்காது. சரி, அந்த தவிப்பத்தான் அப்படி சொல்றாங்களா? ஆமா, தன் துணையை தீண்ட முடியாமல் ஒருவன் செயற்கையாக ஒரு டப்பாவில் விந்தை அடைத்து வேறொருவன் மூலம் தன் துணைவியிடம் கொடுக்கும் அவல நிலையை போன்றது இது என்று அந்த மூலப்பதிவு மிக கடுமையான வார்த்தைகளில் இந்த தண்டனையை விளக்குகிறது. தன்னுணர்வும் தவிப்பும் உள்ளே கொழுந்துவிட்டு எரிய, எந்த ஒரு செயலுக்கும் மற்றொன்றை சார்ந்து ஒரு ஜடம் போல நிற்க வேண்டிய அந்த பரிதவிப்பைத்தான் ஞானிகள் அப்படி சொல்கிறார்கள். ஓ, இப்போது தெளிவாக புரிகிறது. அந்த ஆன்மாவின் கையறு நிலையை அதன் ஆற்றாமையை விளக்குவதற்காகத்தான் அந்த உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு மரத்தை பார்க்கும்போது அது ஏதோ தவம் செய்வது போல அமைதியாக நிற்பதாக நினைக்கிறோம். ஆமா, அது நம்ம பார்வை. ஆனால் அதற்குள் ஒரு ஆன்மா எவ்வளவு பெரிய தவிப்பில் இவ்வளவு கொடூரமான ஒரு நிலையில் அகப்பட்டு துடிக்கிறது என்பதை நினைத்தால் உண்மையில் எனக்கு சிலிர்க்கிறது. அது மட்டுமல்ல, இதில் 3வது வேதனையும் இருக்கிறது. அதாவது சுய பாதுகாப்பின்மை. சுய பாதுகாப்பின்மையா? மிருகம் தன்னை யாராவது தாக்க வந்தால் எதிர்த்து போராடும் அல்லது தப்பித்து ஓடும். ஆனால் தாவரம் தன் இலைகள் பிய்யப்படும்போது, கிளைகள் உடைக்கப்படும்போது, தன் தேகம் முழுவதுமாக வெட்டி வீழ்த்தப்படும்போது ஒரு சிறு முனகல கூட வெளிப்படுத்த முடியாமல், எந்த எதிர்ப்பும் காட்ட முடியாமல் அங்கேயே நின்று அனுபவிக்க வேண்டும். இது ரொம்பவே கொடுமைதான். ஒரு ஆன்மாவுக்கு இதைவிட உச்சகட்ட சித்திரவதை வேறு என்ன இருக்க முடியும்? இதுதான் தேக பாவத்தின் உச்சகட்ட தண்டனை. சரி, இவ்வளவு கொடூரமான வேதனையான ஒரு வாழ்க்கை அந்த தாவரத்திற்கு இருக்கிறது என்றால், இறைவன் ஏன் அந்த தாவரத்தை மற்ற உயிர்களுக்கு உணவாக அனுமதித்தான்? அது ஒரு நல்ல கேள்வி. ஒரு உயிரை இன்னொரு உயிருக்கு இரையாக்குவது ஏன்? இது ஒரு தொடர் மரணச் சுழற்சியாக தெரியவில்லையா? அந்த ஆன்மாவுக்கு விடுதலை கிடையாதா?
இதில்தான் இயற்கையின் மகா ரகசியம் அடங்கியிருக்கிறது. இந்த உலகத்தில் நடக்கும் எதுவும் காரணமில்லாமல் நடப்பதில்லை. இறைவன் தாவரத்தை இயற்கை உணவாக அனுமதித்ததன் பின்னால் ஒரு மாபெரும் கர்மப் பரிகாரம் ஒளிந்திருக்கிறது என்கிறார்கள் ஞானிகள். கர்ம பரிகாரமா? அது எப்படி வேலை செய்கிறது? தேகத்தால் கொடும் பாவம் செய்த ஆன்மாக்கள் தாவரமாய் நின்று பல கோடி பிறவிகள் பிற உயிர்களுக்கு தங்களை உணவாக அர்ப்பணித்து தொண்டு செய்ய வேண்டும். அப்படி தங்களை அழித்துச் செய்யும் இந்த தியாகத்தின் மூலமே அந்த ஆன்மாக்கள் தாங்கள் செய்த கொலைப்பாவத்தையும் காமப்பாவத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாகச் சுட்டெரித்து மீண்டும் மிருகம் மனிதன் என படியேற முடியும். ஓ, இது ஒரு மாபெரும் திறப்பு. அதாவது ஒரு ஆஹா மொமெண்ட் என்று சொல்வார்களே, அதுபோல இருக்கிறது. ஆங்க, இது வெறும் தண்டனை மட்டுமல்ல, கர்மா என்ற பெருங்கடலை கடப்பதற்கான ஒரு படகு. இதை கேட்கும்போது எனக்கு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஞானியான வள்ளலாரின் அந்த பிரபலமான வரிதான் ஞாபகத்துக்கு வருகிறது. வாடிய பயிரைக் கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று அவர் சொன்னதை நாம் அடிக்கடி பள்ளிகளில் படித்திருக்கிறோம். ஆமா, அது ரொம்ப பிரபலமான ஒரு வரி. அதேதோ வெயிலில் செடி காய்ந்து போகிறதே, அதற்கு தண்ணீர் இல்லையே என்ற மேலோட்டமான பரிவு என்றுதான் இதுவரை நாம் எல்லோரும் நினைத்திருந்தோம். ஆனால் நீங்கள் சொல்வதை பார்த்தால் வள்ளலார் பார்த்த விதம் வேறு போல இருக்கிறதே. மிக சரியான புள்ளிய தொட்டீர்கள். வள்ளல் பெருமான் வாடிய பயிரை பார்த்து உருகி கண்ணீர் வடித்தது வெறும் செடியின் வாட்டத்திற்காக அல்ல. அவர் ஒரு சுத்த ஞானி. அவருடைய கண்கள் அந்த செடிக்குள் இருக்கும் ஆன்மாவின் வரலாற்றை பார்த்தன. ஆன்மாவின் வரலாற்றாயா? ஆமா. ஏ ஆன்மாவே, மனிதனாக இருந்தபோது தேகத்தால் எத்தனை பாவங்களை செய்தாய், பிற உயிர்களை குன்று புசித்தாய், பிறர் மனைவியை தழுவினாய். இன்று அதற்கான தண்டனையாக தண்ணீர் கூட அருந்த முடியாமல் ஒரு தாவரச் சிறையில் இப்படி நகர முடியாமல் நின்று உன்னுடைய கர்மாவை சுமந்து தவிக்கிறாயே என்ற அந்த ஆன்மாவின் பரிதாப நிலையையும் அதன் முற்பிறவி பாவச் சுமையையும் எண்ணி எண்ணித்தான் வள்ளலார் அழுது கொண்டே இருந்தார் என்று அந்த பேரேடு மிகத் தெளிவாக விளக்குகிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. இதுவரை வள்ளலாரின் அந்த வரியை நாம் இயற்கையின் மீதான ஒரு இரக்கம் என்று மட்டுமே சுருக்கி பார்த்துவிட்டோம். ஆனால் அதன் பின்னணியில் பல ஜென்மங்களாகத் தொடரும் ஆன்மாவின் கர்மச்சுமை குறித்த இந்த பார்வை மனதை அப்படியே உலுக்குகிறது. கண்டிப்பா, அது ரொம்ப ஆழமான ஒரு ஆன்மீக பார்வை. ஆனால் இங்கே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய கேள்வி வரும். அதே நான் உங்களிடம் கேட்கிறேன். விலங்குகளை கொன்று உண்பதை நாம் பாவம் என்கிறோம். இப்போது நீங்கள் தாவரங்களை உண்பதும் ஒரு உயிரை வதைப்பதுதான் என்று சொல்கிறீர்கள். சொல்லுங்க. அப்படியானால் சுத்த சைவம் உண்பவர்கள், அதாவது மரக்கறி உண்பவர்கள் கூட ஏதோ ஒரு வகையில் ஒரு உயிரின் சரீரத்தைத்தான் சிதைக்கிறார்களா? இதிலிருந்து தப்பிக்கவே முடியாதா? ஞானிகள் இதை எப்படி பார்க்கிறார்கள்? இது மிக மிக முக்கியமான கேள்வி. சாதாரண மனிதர்கள் உணவை வெறும் ருசிக்காகவும் பசிக்காகவும் பார்க்கிறார்கள். ஆனால் சுத்த ஞானிகளின் பார்வை வேறு. அவர்கள் விலங்குகளின் இரத்தமும் சதையுமான உணவை மாம்சக்கறி என்கிறார்கள். அதே சமயம் தாவரங்களின் உடலான தண்டு, காய், கிழங்கு, பூ ஆகியவற்றை மரக்கறி மற்றும் இலைக்கறி என்கிறார்கள். அப்போ ஞானிகளுக்கு இந்த இரண்டுமே கரிதானா? ஆமாம், ஞானிகளுக்கு இந்த இரண்டுமே கரிதான். இரண்டுமே உயிரின் உடல்தான். இரண்டுமே கரிதானா? அப்படியானால் சைவ உணவும் ஒரு வகையில் கொலை உணவா? அதற்கும் கர்மா வருமா? ஆம், ஞானிகளின் உச்சகட்ட பார்வையில் அது அப்படிதான். மாமிசக்கரியை எப்படி அருவருத்து ஒதுக்குகிறார்களோ அதேபோல மரக்கரியையும் இலைக்கரியையும் ஒரு ஆன்மாவின் சரீரமாகவே அவர்கள் பார்க்கிறார்கள். இது ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கிறது. ஒரு காய்கறியை வெட்டும்போது அது ஒரு பாவப்பட்ட ஆன்மாவின் உடலை துண்டாக்குவது போல அவர்களுக்கு தோன்றுகிறது. அதனால் அதை உண்ணுவதற்கு கஞ்சி அஞ்சு நடுங்குகிறார்கள் என்கிறது இந்த பதிவு. அசைவ உணவுக்கு இணையாகவே இந்த தாவர உணவையும் ஒரு உயிர்கொலை என்று கருதி அதையும் கடந்து செல்லவே அந்த ஞானிகள் விளைகிறார்கள். இது நம்பவே முடியாத அளவுக்கு நுட்பமாக இருக்கிறது. ஒரு காய்கறியையோ கீரையையோ வெட்டும்போது அது ஒரு ஆன்மாவின் சரீரம் என்று நினைத்தவர்கள் நடுங்குகிறார்கள் என்றால் அவர்களின் இரக்கத்தின் எல்லை எந்த அளவுக்கு விரிவடைந்திருக்கிறது என்று பாருங்கள். ஆனால் ஒரு மனிதனால் எதுவும் சாப்பிடாமல் உயிர் வாழ முடியாதே. அந்த இரக்கத்தின் எல்லை தாவரத்தோடு முடிந்துவிடவில்லை என்பதுதான் இதில் நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டிய இன்னொரு விஷயம். சுத்த ஞானிகளின் பார்வையில் கல், மலை, குன்றுகள் இவைகளிலும் ஆன்மா உண்டு. என்னது? கல்லிலும் மலையிலும் கூட ஆன்மா இருக்கிறதா? இதற்கு உயிர் இருக்கிறதா? ஆமாம்.
மனிதன் தன் வசதிக்காக பாறைகளை வெடிவைத்து தகர்ப்பதும் அவற்றை சிப்பங்களாக செதுக்குவதும் தரையில் பதிக்கும் மார்பிள் கற்களாக மாற்றுவதும் கூட ஒரு ஜீவனை சிதைக்கும் கொலையாகவே கருதப்படுகிறது. அடக்கடவுளே, இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கே. அது மட்டுமல்ல, நீர், காற்று போன்ற பஞ்சபூதங்களை சுவாசிப்பதும் நுகர்வதும் கூட அதில் இருக்கும் கோடிக்கணக்கான நுண்ணுயிர்களை சேதப்படுத்தும் கொடிய செயலாகவே அவர்கள் கருதுகிறார்கள். அதனால் எந்த உயிருக்கும் எந்த சிறு துயரமும் தராத 100% தூய்மையான ஒரு பரிசுத்த நிலையை நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்கள். இதை நான் எப்படி புரிந்து கொள்கிறேன் என்றால், இது கண்ணுக்கு தெரியாத லேசர் கதிர்கள் நிறைந்துள்ள ஒரு அறைக்குள் நடப்பது போன்றது. லேசர் கதிர்கள் நிறைந்துள்ள அறை? சரி, எப்படி சொல்றீங்க? அந்த அறையில் எங்க நகர்ந்தாலும், எந்த பக்கம் கையை நீட்டினாலும் ஏதோ ஒரு கதிர் நம் மீது படும். அதுபோல நாம் சுவாசிக்கும் காற்றில் கூட ஒரு உயிர் இருக்கிறது, அதை சுவாசிப்பது கூட ஒரு சேதாரம் என்ற விழிப்புணர்வு பெரும் வியப்பை தருகிறது. இதை பார்த்தால் இந்த பூமியில் நம்மால் வாழவே முடியாது போல இருக்கிறதே. சாதாரண மனிதர்களுக்கு அது அப்படிதான் தோன்றும். அப்படியென்றால் எந்த உயிரையும் சேதப்படுத்தாமல் வாழும் பூரண கொல்லாநெறி என்றொன்று உண்மையிலேயே இருக்கிறதா? இந்த ஞானிகள் எதைத்தான் உணவாக எடுத்துக்கொள்வார்கள்? அதற்கும் ஒரு வழியை இறைவன் வைத்துள்ளான் என்று இந்த ரகசிய பேரிடு கூறுகிறது. அதுதான் நாதரூப வாழ்வு. எந்த ஒரு படைப்பையும் சேதப்படுத்தாமல் வாழும் உச்சகட்ட நிலையை அடைய முடியும். நாதரூப வாழ்வு, அது எப்படி சாத்தியம்? ஆதாயத்திலிருந்து உருவாகும் அந்த நுட்பமான சப்த அணுக்களை அதை நாதம் என்று சொல்வார்கள். அதை சதா சிந்தித்துக் கொண்டு எந்த புறப்பொருட்களையும், அதாவது மண், நீர், காற்று, தாவரம் என எதையும் உணவாகக் கொள்ளாமல் இறைவனின் புகழை பாடி அந்த பேரொளியின் அதிர்வையே தன் உடலுக்கு உணவாக்கிக் கொள்ளும் ஞான நிலையது. இதுவே பிரபஞ்சம் வியக்கும் பூரணமான கொல்லா நெறி. பேரொளியின் அதிர்வையே உணவாக்கிக் கொள்ளும் நிலை வியப்பாக இருக்கிறது. இது மனித அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயமாக தோன்றுகிறது. ஆனால் இதே மூலப்பதிவில் கடைசியாக ஒரு மிக கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை நான் கவனித்தேன். ஆமாம், அது ஒரு கடுமையான எச்சரிக்கைதான். வக்ரவாதத்திற்கான சுத்த ஞானிகளின் சாபம் என்று அது தலைப்பிடப்பட்டுள்ளது. நேர்களே, நாம் இங்கே ஒரு நடுநிலையான பார்வையாளராகவே இதை பேசுகிறோம். எந்த தரப்பையும் ஆதரிக்கவில்லை. ஆனால் மூலப்பதிவில் உள்ள அந்த எச்சரிக்கையின் தீவிரத்தை அப்படியே நேர்களுக்கு நீங்கள் விளக்க முடியுமா? நிச்சயமாக. இந்த தத்துவத்தை, அதாவது தாவரம் தன் கர்மாவை கழிக்கவே மற்ற உயிர்களுக்கு உணவாகிறது என்ற உண்மையை சிலர் வக்கிரமாக தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடும். வக்கிரமாக பயன்படுத்துவதா? எப்படி? தாவரமே கர்மா கழிக்க உணவாகிறது என்றால் மிருகங்களும் எனக்கு உணவே, அதுவும் கர்மா கழிக்கத்தான் என்னிடம் வந்து சாகிறது என்று எவன் ஒருவன் தன் கொலை பாவத்தை, தன் மாமிச ஆசையை நியாயப்படுத்துகிறானோ அவனுக்கு சுத்த ஞானிகள் விடுத்த மிக கடுமையான சாபமும் எச்சரிக்கையும் இது. அவனுடைய மண்டை வெடித்து சிதறும். மண்டை வெடித்து சிதறும்? ஆமாம். இந்த ரகசியம் ஆன்மாக்களின் விடுதலைக்காக சொல்லப்பட்டதை தவிர ஒரு கொலைக்காரன் தன் கொடூரச் செயலை மறைப்பதற்கான கேடயம் அல்ல என்பதை ஆணித்தரமாக மிக கோபமாக பதிவு செய்கிறது இந்த நூல். இந்த வார்த்தைகள் மிக கூர்மையாகவும் ஆக்ரோஷமாகவும் இருக்கின்றன. நாம் எந்த பக்கம் சரி, எந்த பக்கம் தவறு என்று சொல்ல வரவில்லை. ஆனால் மூல நூலில் இதை பதிவு செய்துள்ள ஞானிகள் எந்த அளவுக்கு இந்த கொல்லா நெறியை கடுமையாக பின்பற்றியிருக்கிறார்கள், உயிர்கொலையை எந்தளவுக்கு தங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் இருந்து வெறுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகின்றன. இது ஒரு எச்சரிக்கை மட்டுமல்ல, இது அவர்களின் கொள்கையின் தீவிரம். 100க்கு 100 உண்மை. இதனாலதான் இந்த முழுமையான கொல்லா நெறியை பின்பற்றுபவனே உண்மையான சன்மார்க்கி என்று கூறப்படுகிறது. எவ்வித புறத்தேவையுமின்றி எந்த உயிருக்கும் சிறு தீங்கு கூட விளைவிக்காமல் இறைவனை மட்டுமே பற்றிக் கொண்டு வாழும் அந்த சரணாகதி நிலையத்தான் திருவருட்பா மிக அழகாக காட்டுகிறது. திருவருட்பாவில் இது எப்படி சொல்லப்பட்டிருக்கு? வள்ளலார் அதை பாடும்போது ஒரு குழந்தையைப் போல இறைவனிடம் உருகுகிறார். ஓதுச் செய்வது ஒன்றே என் உயிர் துணை உன்னை அல்லால் என்னை உடையவர் எவரே. அருமை. இதை கேட்கும் நேயர்களுக்காக நான் இதை கொஞ்சம் எளிமைப்படுத்துகிறேன். அதாவது, இந்த உலகத்தில் நாம் சேர்த்து வைத்திருக்கும் பணம், உறவுகள், ஏன் இந்த உடல் கூட கடைசியில் நமக்கு துணையாக வராது. இறைவனுடைய நாமத்தை நினைப்பது, அதையே உச்சரிப்பது மட்டும்தான் ஒரு ஆன்மாவை காப்பாற்றும். அதுவே உண்மையான சரணாகதி என்று சொல்கிறார். அப்படிதானே? மிகச் சரியாகச் சொன்னீர்கள். இறைவனின் திருநாமத்தை ஓதுவது மட்டும்தான் உயிருக்கு துணையாக இருக்கும். மற்றவை எவையும் உயிருக்கு துணையாக இருக்காது என்பதை திருவருட்பா மூலமாக அவர் உறுதிபட கூறுகிறார். இதுவே உச்சகட்ட சரணாகதி. இதை உணர்ந்து வாழ்வதே மனிதப் பிறவியின் பெரும் பயன். ரொம்ப அருமை. இந்த ஆழமான விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி.
மூலப்பதிவில் உள்ளபடியே அந்த புனிதமான வாக்கியத்தோடு இந்த உரையாடலை நாம் நிறைவு செய்வோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி. நேயர்களே, இந்த ஆழமான சத்சங்கத்தை நிறைவு செய்யும் முன் ஒரே ஒரு கணம் உங்கள் மனதிற்குள் சிந்தித்துப் பாருங்கள். உங்களின் ஒவ்வொரு செயலும், நீங்கள் பேசும் ஒவ்வொரு சொல்லும், ஏன் இப்போது நீங்கள் உள்வாங்கி நினைத்துக் கொண்டிருக்கும் இந்த எண்ணமும் கூட உங்களின் அடுத்த பௌதீக உடலை அணு அணுவாக செதுக்கிக் கொண்டிருக்கிறதென்றால் ஒரு நிமிடம் யோசியுங்கள். இந்த வினாடி நீங்கள் என்னவாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள்? சிந்திப்போம். மீண்டும் அடுத்த ஆழமான தேடலில் சந்திப்போம்.